வெல்கம் டு அவர் ஒன் வேர்ல்ட் பார்ட் 7. இந்த வீடியோல என்ன பண்ண போறோம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி சொல்லி உங்களை கோவப்படுத்த விரும்பல. போன வீடியோல சொல்லி இந்த வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. வரது என்னவோ 5-6 கமெண்ட் தான். நீங்க சொல்றது நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு சொன்னேன். ஆனா வந்தது எவ்வளவு கமெண்ட்ஸ்னா 5-6 கமெண்ட் தான். பொறுக்கி பேடா. இப்ப நம்ம அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ண போறோம். ரீட் பண்ணி அது நல்லா இருக்கா இல்லையா, பண்ணலாமா வேணாம்னு பத்தி அப்புறம் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா, மேக் டைமண்ட் ஹார்பர். ப்ரோ என்ன சேலஞ்ச் ப்ரோ குத்துக்கிற? எனக்கு மைனிங்க்கு செட் ஆகாது ப்ரோ. இது வரைக்கும் நான் மைனிங் போயிட்டு உயிரோட வந்து சதித்தவே கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட்டா சொல்லணும்னா, மைனிங்காகவே நான் 2 வீடியோ போட்டிருக்கேன் இந்த சீரீஸ்ல. அதுல எத்தனை டைமண்ட் திரும்ப கண்டுபிடிச்சேன்? 2 டைமண்ட் தான். இருந்தாலும் என் மேல நம்பிக்கை வச்சு சொல்லிட்டீங்க. கண்டிப்பா உங்க கமெண்ட் எடுத்து ஒரு நாள் பண்ணுவேன். அடுத்த கமெண்ட், டேக் எலக்ட்ரா. கீழே இருக்கிற டைமண்டே எடுக்க முடியல, எங்கடா மேல போய் எலக்ட்ரா எடுக்கிறது? रुको जरा सबर करो. கவலைப்படாதீங்க, எலக்ட்ரா எடுக்க எனக்கும் ஆசை தான். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. கண்டிப்பா அதை நான் அச்சீவ் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுவேன். அடுத்த கமெண்ட், பிக் வீட் ஃபார்ம். ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ற மாதிரி தான் இருக்கு. நடக்கும். நைஸ். ஓகே, நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். சரி போ. ஃபாரஸ்ட் டிராவலிங் டு க்ரோ. ஓகே, டிராவல் பண்றது நல்லதா இருக்கும். பட் அங்க போய் என்ன பண்றது? நல்லா யோசிச்சு சொல்லு ப்ரோ. டிராகன் ஃபைட் ப்ரோ ப்ளீஸ். Find desert temple and jungle temple. ஓகே ப்ரோ, இது நல்லா இருக்கு. நைஸ். இருங்க அடுத்த கமெண்ட் ரீட் பண்ணிட்டு வருவோம். ப்ரோ வில்லேஜர் பிரீடர் அண்ட் ட்ரேடிங் ஹால் வித் ஜாம்பி கியூரிங் ப்ளீஸ் ப்ரோ. கண்டிப்பா இந்த வீட்டு பக்கத்துல தான் பண்ண போறேன். இப்போ இல்ல, அப்புறம். நெக்ஸ்ட், அயன் ஃபார்ம் பில்ட் பண்ணு ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, நான் வந்து அதை பார்ட் 8ல பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்பயே சொல்லிட்டீங்க, கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் சில கமெண்ட்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் போன வீடியோவில் நான் என்ன சொன்னேனோ அதுக்கு ரிலேட்டடா கமெண்ட்ஸ் பண்ணவங்க மட்டும் தான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதனால கீழே வந்து சண்டை போட போறீங்க, நானும் கமெண்ட் பண்ணேன் ஏன் ரிப்ளை பண்ணலன்னு. ஸோ தட்ஸ் த ரீசன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எஸ், வீட் ஃபார்மை கட்ட போறோம். ஏன் வீட் ஃபார்ம் சூஸ் பண்ணோம்னா, அது கட்டுறதுக்கான பெர்ஃபெக்டான எல்லா லூட்ஸுமே எங்கிட்ட இருக்கு. ஸோ அதனால தான் இப்போ வீட் ஃபார்ம் கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடத்த தேர்ந்தெடுக்கணும். அது எங்கன்னா, இந்த அனிமல் ஃபார்ம் பக்கத்துல தான் இந்த வீட் ஃபார்மை கட்ட போறோம். இது கட்டுறதுக்கு அவ்வளவு பெருசெல்லாம் தேவைப்படாது. சின்னதாவே ஒரு 8 பிளாக் லெஃப்ட் ரைட் இருந்தாவே போதும், கட்டிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இடத்த கிளீன் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, ஒரு 7 பிளாக் ஸ்பேஸ் கீழே விடணும். இன்னொரு பிளாக் மேலே ஏற்றி அதே ஸ்பேஸ் அங்கேயே விடணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பிளாக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஹைட் ஏற்றணும், இன்னொரு பிளாக் வச்சு. அண்ட் இதுதான் ஃபைனலாகவே இருக்கும். இதுக்கு மேலே நீ ஹைட் ஏற்ற தேவையில்ல. அடடா, டேட் காலி ஆயிடுச்சுங்க. ஷவலை உருவாக்கி அதில் வெட்டுறதை விட கையிலே வெட்டிடலாம் விடுங்க. இன்னும் ஒன்று கொஞ்சம் தான் தேவைப்படுது. அதுக்கப்புறம் எல்லாமே உட் வச்சு செஞ்சுக்கலாம். அண்ட் வைக்கும் போது நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு ரெட் ஆட் மாட்டி கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணிட்டு போடுங்க. ஏன்னா அடுத்த வீடியோ அது பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஒரு ரெட் ஆட் மாட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராசஸ்ல வந்து நான் 2 நாள், அந்த 2 வீடியோ சொன்னல மைனிங் வீடியோ, அதில் கலெக்ட் பண்ண லூட்ஸ் எல்லாமே இதுலேயே போயிடும் போல. பார்ப்போம். ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கு. அதனால தான் வந்து ஓகே வீட் ஃபார்ம் உருவாக்கலாம். இல்லை அடுத்த வீடியோவில் வந்து அவங்க சொன்ன மாதிரி இந்த அயன் ஃபார்ம் அது மாதிரிலாம் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் வீட் ஃபார்ம் உருவாக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துலான்னு விட்டேன். ஏன்னா லூட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு வீட் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு. ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். ஓகே, இப்போ கீழே 7 பிளாக், மேலே 7 பிளாக், அதுக்கு மேலே 7 பிளாக் கரெக்டாக ரெடியாக இருக்கு. இப்போ கொஞ்சம் ட்ரீஸோட லீஃப்ல கலெக்ட் பண்ணி அந்த 7 பிளாக் நடுவில் லீஃபை வச்சு அது உள்ள தண்ணி ஊற்றி விட்டுருவோம். எஸ், இது மாதிரி தான். இது உள்ள போட்டு அது தண்ணி ஊற்றி விட்டோன்னா
நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி ஊற்ற தேவையில்லை இதுக்கு. இது ஒரே ஒரு பிளாக் மட்டும் போதும் இந்த மொத்தம் 7 பிளாக் கவர் பண்ணுறதுக்கு. தண்ணி ஊற்று இருங்க, இங்கே ஒரு லீஃப் போட்டுப்போம் அண்ட் இங்கே ஒரு லீஃப். இது எல்லாமே இப்போ ஹோ யூஸ் பண்ணி தோண்டி விட்டுக்கலாம், அப்போ தான் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். அட என்னங்க இது ப்ரோக் ஆயிடுச்சு. பேசாமல் இது அயனில் பண்ணலான்னு இருக்கேன், ஆனால் அயன் நம்மக்கிட்ட இந்த ப்ராசஸுக்கு வந்து அயன் ஆகி தேவைப்படுறதுனால அயன் யூஸ் பண்ணாமல் இருக்கேன், அப்படியே வச்சுருக்கேன் உள்ள. ஓகே நண்பர்களே, டன். இப்போதான் மெயினான வேலையே இருக்கு. 2000 years later. இப்போ நம்ம இந்த ஹேல் பிளாக் கீழே ஹோப்பர் பண்ணோம், அப்போதான் வந்து தண்ணி ஓப்பன் ஆகி அது அலலாம் அடிச்சுட்டு வந்து இங்கே ஓரம் வந்து இதில் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற செஸ்ஸில் வந்து வீயும். எவ்வளோ பெரிய நிஞ்சா டெக்னிக்டா. ஓகே, அந்த இடத்துல செஸ்ட்டை போட்டு இது மேலே கேட் போட்டுக்கோங்க, அப்போதான் வந்து லூட்ஸ் அந்த இடத்துல இருக்கும், இந்த பக்கம் வராது. ஸோ அதனால தான் கேட் போடுறோம். அண்ட் இதுக்கு மேலே இதை சுற்றி ஃபுல்லாமே விட்டு வச்சு கவர் பண்ணிடுங்க. உங்ககிட்ட எந்த பிளாக் இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு வந்து டிசைனாக வேணா டிசைனாக போட்டு பிளாக் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. நான் விட்டு வச்சு கவர் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, 70% ஒர்க் முடிஞ்சது. இப்போ இந்த வாரம் டிஸ்பான்சரை வச்சுட்டு அது கனெக்ஷன் கொடுத்துட்டு நடுவில் சீட் நட்டு வச்சா வேலை ஓவர். அவ்வளோதான், வீட் ஃபார்ம். 2 மட்டும் மறந்துட்டேன், இப்போதான் செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டு இருக்கேன். வந்தாச்சு 1 2. எப்படி செம்மையா இருக்குல்ல. இப்போ இது எல்லாத்துலேயுமே நம்ம வாட்டர் ஃபில் பண்ணணும். வாட்டர் பக்கெட் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெட் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஃபுல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லாங்காக போனால் ரெட் ஸ்டோன் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் வந்து அந்த ஓரத்தில் சுவிட்சோட இது கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், இங்கே வச்சுருக்கேன், பார்ப்போம். இப்போ சீட்ஸ் நட வேண்டிய டைம் வந்தாச்சு. சீட்ஸ் நட்டு அதை ஆன் பண்ணி பார்த்தா தானே எனக்கு மனசு ஆறும். என்கிட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. வீட் அந்த சீடு இருக்குது, அதுக்கப்புறம் கேரட் இருக்குது. வாட்டர்மெலன் நட முடியுமா? வாட்டர்மெலன்ஸ் நட முடியாதுல்ல. ஓகே, அது இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, என்னங்க தான் பொட்டேட்டோ இருக்குது. ஓகே, இப்போ வந்து இருக்கிற சீடு மட்டும் நட்டு விடுவோம், அதை ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக நடுவோம். நண்பர்களே, சீடு வர பார்த்தாம போயிடுச்சு. எங்கிட்ட எக்கச்சக்கமான சீட்ஸ் இருக்கு, ஆனா இங்கிருந்து எடுத்துட்டு போனால அது பார்த்தாம போயிடுச்சு. தேவையில்லாம நடுவில் பொட்டேட்டோ நடுறேன்னு தோணுது. ஓகே, வந்து ஒரு டெஸ்டிங் தானே. ஓகே நண்பர்களே, ஃபைனலா நம்மளோட வீட் ஃபார்ம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போமா? நினைச்சேன் இவ்வளோ தூரம் வந்து கனெக்ஷன் வராதுன்னு நினைச்சேன். ரொம்ப லார்ஜா கனெக்ஷன் வர மாட்டேன்னு தெரியல. இப்போ வரும், வருது பாருங்க. ஸ்மூத்தா வருதுல. இருந்தாலும் அந்த சைடில் வரல, ஏன்னா வந்து இன்னமும் கனெக்ஷன் வந்து ரொம்ப தூரமா இருக்கு. இன்னமும் நம்ம கிட்ட போயிட்டு ஆன் பண்ணாதான் அந்த ஓரம் வலிக்கும் அந்த கனெக்ஷன் போகும். இங்க போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ வருது பாருங்க. ஸோ அவ்வளோதான். அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து கீழே லோட் ஆகி அது செஸ்ட்ல போயிடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பை பாய்.